கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை விசுவாசம் உள்ளவர்களாய் நிறுத்தியிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. பல உபத்திரவங்கள், போராட்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், நெருக்கடிகள் இவைகள் மத்தியிலும் நம்ம இன்னும் நின்று கொண்டிருக்கிறோம், இன்னும் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மீது இருக்கிற விசுவாசம். என் நிலைமை என்றைக்குமே இப்படியே இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் தான், இல்லைங்களா? இன்றைக்கி இருக்கிற மாதிரி நான் எப்பவுமே இருக்க மாட்டேன். இந்த வாரத்தில் இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை எல்லா வாரமும் இருக்காது. இந்த மாதம் இருக்கிற மாதிரியே என் வாழ்க்கை எப்பவுமே இருக்காது. இந்த வருஷத்தில் இருக்கிற மாதிரியே எல்லா வருஷமும் நான் இருக்க மாட்டேன். இந்த வருஷத்தில் நான் அப்படி இருக்கலாம், ஆனால் அடுத்த வருஷத்தில் இதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்வார். இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் குறை உள்ளவனாக ஒன்று இல்லாமல் நான் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற நாட்களிலே என்னை அதிகாரத்தில் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம். அல்லேலூயா.